சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அஜில்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்குனரோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகி தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திரைப்படம் தான் 11. இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ருசிகரமான தகவலை பகிர்ந்திருக்காரு. இந்த தகவலை அவர் பகிர்ந்ததுல இருந்தே சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சமீபத்தில் 11 அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான விமர்சனத்தை கொடுத்து படத்தையும் வெற்றி அடைய வச்சாங்க நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள். இந்த படத்தோட இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையை எழுதும் போது நான் சிம்புவை மனசுல வச்சுதான் இந்த படத்தோட கதையவே எழுதினேன். இந்த படத்துல சிம்பு தான் நடிக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தேன். ஆனா சிம்புவை சந்திச்சு என்னால இந்த கதையை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. கூடிய சீக்கிரமே நானும் சிம்புவும் சேர்ந்து ஒரு படத்துல வேலை செய்வோம் அப்படின்ட்டு நம்புறேன் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அஜில்ஸ் தெரிவிச்சிருக்காரு. இவர் இந்த தகவலை சொன்னதுல இருந்தே சிம்பு ரசிகர்கள்லாம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. காரணம் 11 அந்த மாதிரியான ஒரு மரண மாசான ஒரு வெற்றி படத்துல நம்ம தலைவனால நடிக்க முடியாம போயிடுச்சே அப்படின்ட்டு சிம்பு ரசிகர்கள் சோகத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, லோகேஷ் அஜில்ஸ் இந்த படத்தோட கதையை எழுதும் போதெல்லாம் அவருக்கு சிம்பு முகம் தான் தெரிஞ்சிருக்கு. சிம்பு நடிச்சாதான் பக்காவா இருக்குன்ற மாதிரி லோகேஷ் நினைச்சிருக்காரு. ஆனா அது நடக்காம போயிடுச்சு. வருங்காலத்துல கூடிய சீக்கிரமே நானும் சிம்புவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் லோகேஷ் அஜில்ஸ் சொல்லி இருக்காரு. ரசிகர்கள் இந்த காட்சியில நம்ம தலைவன் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த காட்சியில நம்ம தலைவன் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்களே ஒரு கற்பனை காட்சிகள் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் சிம்புவோட அடுத்தடுத்த லைனப்ஸ் எல்லாம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆதரவை கொடுத்திருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெற்றிமாறனோட இயக்கத்துல நம்ம சிம்பு நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கையும் கூடிய சீக்கிரமே தொடங்க இருக்காங்க. இதை முடிச்சுட்டு ராம்குமார் பாலகிருஷ்ணன், தேசிங் பெரியசாமி, அஸ்வத் மாரி முத்துன்ட்டு ஒரு மிகப்பெரிய லைனப்ஸே இருக்கு.